அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உரங்களில் மொத்தம் எத்தனை வகையான உரங்கள் இருக்குது, அந்த உரங்களை நம்ம எப்படிலாம் பயன்படுத்தலாம், அதெல்லாம் பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். உரங்களில் மொத்தம் எத்தனை வகைகள் இருக்குதுன்னு பார்க்கும்போது 3 வகையான உரங்கள் இருக்குது. ஒன்று கரிம உரங்கள், ரெண்டாவது கனிம உரங்கள், மூணாவது உயிர் உரங்கள். இப்போ இந்தியாவில் இந்த கனிம உரங்களான யூரியா, டிஏபி, பொட்டாஸ், இந்த ஃபேட்டம்பாத்ஸ் இது போன்ற கனிம உரங்களை வச்சு தொடர்ந்து விவசாயம் பண்ண முடியாதுங்க. ஏன்னா இதோட உரங்களோட விலைன்னு பார்க்கும்போது நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஏன் நம்ம விளைவிக்கக்கூடிய அந்த பொருட்களோட விலை பெருசாக ஏறுறதில்லை. ஆனால் நம்ம வாங்கக்கூடிய அந்த உரங்கள், இந்த மருந்துகளோட விலை தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருக்குது. இதனால் விவசாயிகளுக்கு அவங்க போட்ட முட்டுக்குள்ளேயே கூட அவங்க ரிட்டர்ன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாகிட்டு இருக்குது சில பயிர்களில். அது மட்டும் இல்லாமல் போன டைமே நமக்கு பெருசாக ப்ராஃபிட், அதாவது லாபங்கிறது பெருசாக இல்லை நெல்லுலாம். அது நம்ம உரம் வாங்கி போட்டது மருந்தடிச்சு கூலியெல்லாம் பார்க்கும்போது கையை பிடிக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். அது இப்போ இந்த லாஸ்ட்டு 2 மாதத்தில் இந்த உரங்களோட விலை தாறுமாறாக ஏறி இருக்குங்க. அதுவும் நான் போன வீடியோவில் கூட போட்டிருந்தேன் எந்தெந்த உரங்கள் எவ்வளோ ஏறி இருக்குன்ட்டு. நம்ம உதாரணமாக அந்த ஃபேட்டமாத்ஸ் உரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா 1450 ரூபா இருந்துச்சுங்க 50 கிலோ மூட்டை ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ அதோட இந்த யானை படம் போட்ட அந்த ஃபேட்டமாத்ஸ் உரத்தோட விலைன்னு பார்க்கும்போது 2150 ரூபா கிட்ட வருதுங்க. அதுவும் போக போக இன்னும் ரேட்டு ஏறும் தான் சொல்லியிருக்காங்க. ரேட்டு இறங்குற மாதிரி ஒரு அறிகுறி கூட இல்லை. இப்படி இருக்க பட்சத்தில் நம்ம கனிம உரங்களான யூரியா, டிஏபி, பொட்டாஸ் இது போன்ற உரங்களை வச்சு மட்டுமே தொடர்ந்து விவசாயம் பண்ண முடியாது. அதை வச்சு பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒருவேளை நம்ம கையை பிடிக்கிறது கூட சான்ஸ் ரொம்ப அதிகம் தாங்க. இந்த உர செலவு குறைக்கிறதுக்கு இந்த உரங்களில் மொத்தம் 3 டைப்னு சொல்லியிருக்கேன். ஒன்று கனிம உரங்கள், ரெண்டாவது கனிம உரங்கள், மூன்றாவது உயிர் உரங்கள். இந்த உரங்களை வச்சு நம்ம ஏதாச்சும் பண்ண முடியுமா, கொஞ்சம் நம்ம ஈடுகட்ட முடியுமா, இந்த உர செலவு நம்மளுடைய கம்மி பண்ண முடியுமா, அதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுட்ருக்கோம். விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம எந்த ஒரு பயிராக இருந்தாலும் சரிங்க, அதாவது இப்போ நம்ம நெல் தான் நடணுட்ருக்கோம், அடுத்து வாழை இல்லாட்டி தென்னை இல்லாட்டி காய்கறி பயிர் அப்படின்னு எந்த ஒரு பயிர் நம்ம நடணுட்டு இருந்தாலுமே அந்த பயிர்களுக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய சத்துக்கள்னு பார்க்கும்போது என்பிகே, அதாவது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ். இந்த சத்துக்களை ஒரு பயிருக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம தொடர்ந்து கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த பயிரோட வளர்ச்சிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது பயிர் வளரணும்னா, அதாவது பயிரோட வளர்ச்சி நல்ல பயிர் பசுமையாக இருக்கிறதுக்கு நைட்ரஜன் சத்து ரொம்ப தேவைங்க. அதாவது நம்ம வாங்கி போடக்கூடிய அந்த யூரியாவில் நைட்ரஜன் சத்து தான் இருக்குது. நம்ம யூரியா போட்டோன்னே பயிர் சீக்கிரமாக வளருது அப்படிம்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மழை பெய்யும் போது கூட பயிர் சீக்கிரமாக பச்சை பிடிச்சி சீக்கிரமாக வளரும். இதுக்கு என்ன ரீசன் பார்க்கும்போது மழையில், அதாவது நம்ம வளிமண்டலத்தில் 72% நைட்ரஜன் இருக்குது. அது மழை பெய்யும் போது அந்த மழைத்துளிகள் அந்த காற்றில் அது ஒரு வேதியியல் மாற்றத்தை உருவாக்கி அந்த மண்ணுக்கு வரும்போது அந்த பயிர்கள் இந்த நைட்ரஜன் எடுத்துக்குது. அதனால தான் பயிர்கள் பார்க்கும்போது நல்லா பசுமையாகுது. பயிருக்கு நைட்ரஜன் சத்து கிடைச்சதுன்னா பயிர் பசுமையாகவும் சீக்கிரமாக வளருங்க. ரெண்டாவது அதாவது பாஸ்பரஸ் சத்து ஒரு பயிருக்கு எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு தான் அந்த பயிரில் வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும், தண்டு வளர்ச்சி நல்லாயிருக்கும், பக்க கிளைகள் அதிகமாக வெடிக்கும். இதுக்கெல்லாம் பாஸ்பரஸ் சத்து ரொம்ப முக்கியம். அடுத்தது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பொட்டாஸ், அதாவது ஒயிட் பொட்டாஸாக இருக்கட்டும் இல்லாட்டி சிவப்பு பொட்டாஸாக இருக்கட்டும். இந்த பொட்டாஸ் ஒரு பயிர் நம்ம கொடுக்கும்போது தான் அந்த காய்களை பார்க்கும்போது சீக்கிரமாக நல்லா முதிர்ச்சி அடையும், நல்லா வெயிட் கொடுக்கும், அந்த பதர் வராமல் இருக்கும், அந்த செடியை பார்க்கும்போது நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், பயிருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும். இதுக்கெல்லாம் பொட்டாஸ் சத்து தேவைப்படும். இதனால தான் எந்த ஒரு பயிராக இருந்தாலும் சரி அந்த பயிருக்கு முதன்மை தேவைப்படக்கூடிய சத்துக்கள்னு பார்க்கும்போது என்பிகே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த என்பிகேங்கிறது முதன்மை நிலை நூண்டுச்சத்துக்கள் அப்படிம்பாங்க. இதை தாண்டி ஒரு பயிருக்கு அடுத்ததாக தேவைப்படக்கூடிய சத்துக்கள்னு பார்க்கும்போது சிஎம்எஸ்ங்க, கால்சியம், மெக்னீஷியம், சல்ஃபர். இது பயிருக்கு அடுத்தபடியாக தேவைப்படக்கூடிய ஒரு சத்துக்கள். இந்த சத்துக்கள் கொடுக்கும்போது தான் பயிர்களில் அந்த வேதியியல் மாற்றங்கள் கொஞ்சம் நல்லா நடைபெற்று பயிர் சீக்கிரம் இன்னும் கொஞ்சம் நல்ல முதிர்ச்சி அடையும். இதையும் தாண்டி பயிர்களுக்கு அதிகமாக இன்னும் கொஞ்சம் தேவைப்படக்கூடிய சத்துக்கள்னு பார்க்கும்போது நூண்டுச்சத்துக்கள். இது பயிர்களுக்கு கொஞ்சமாக தேவைப்படும், ஆனால் இது அத்தியாவசியமாக கொடுத்தே தான் ஆகணும். இந்த சத்துக்கள் நம்ம தொடர்ந்து நம்ம பயிர்களுக்கு நம்ம சரியாக கொடுக்காட்டி கூட பயிர்களில் சின்ன மாற்றங்கள், அதாவது பூ நல்லாவே எடுக்கும், ஆனால் எடுக்கிற பூ காயமாக தொடர்ந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். இதுக்கு கூட இந்த நூண்டுச்சத்துக்கள் நம்ம தொடர்ந்து நம்ம கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இப்படி இந்த பயிர்களுக்கு தொடர்ந்து நம்ம முதன்மை நூண்டுச்சத்தும் கொடுத்தாகணும், அடுத்து இரண்டாம் நிலை நூண்டுச்சத்தும் கொடுத்தாகணும், அடுத்து நூண்டுச்சத்துக்கள் நம்ம கொடுத்தாகணும். இப்படி நம்ம கொடுக்குற பட்சத்தில் இந்த கனிம உரங்களையும் இந்த உயிர் உரங்களையும் நம்ம எப்படி பிரித்து கொடுக்கலாம், இதை வச்சு நம்ம உர செலவு நம்மளாடி கம்மி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளாடி கம்மி பண்ண முடியுங்க. ஃபஸ்ட்டு நம்ம கனிம உயிர் உரங்களை பற்றி நம்ம கொஞ்சம் நல்லா விரிவாக தெரிஞ்சுக்கணுங்க.
கரிம உரங்கள்லாம் வேறு எதுவுமே கிடையாதுங்க. நம்ம ஆட்டு எருவாக இருக்கட்டும், கோழி எருவாக இருக்கட்டும், இல்லாட்டி மாட்டு எருவாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த வெர்மி கம்போஸ்ட் இந்த வேஸ்ட்டான இந்த எருக்களாக இருக்கட்டும், அதையும் தாண்டி நம்ம பசுந்தாள் உரங்களான தக்கப்பூண்டு, சணப்பை இது போன்ற பசுந்தாள் தாவரங்கள் அதை மடக்கி விழும்போது பயிர்கள் கிடைக்கக்கூடிய அந்த சத்துக்கள் இதெல்லாம் வந்து கரிம உரங்கள் அப்படிம்பாங்க. அடுத்ததாக பயிர்களுக்கு நம்ம அதிகமாக வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு சத்துன்னு பார்க்கும்போது கனிம உரங்கள். கனிம உரம்னு பார்க்கும்போது யூரியா, டிஏபி, ஃபேட்டமாக்ஸ், பொட்டாசு இது போன்ற உரங்கள்லாம் கனிம உரங்களில் வரும். இதை தாண்டி உயிர் உரங்கள்னு பார்க்கும்போது உயிர் உரங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நம்ம அதிகமாக வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு உரம் பார்க்கும்போது சூடோமோனாஸாக இருக்கும், இல்லாட்டி ட்ரைகோடெர்மா விரிடியாக இருக்கும், இல்லாட்டி பாஸ்போர் பாக்டீரியாவாக இருக்கும், இல்லாட்டி வேகமாக இருக்கும். இது போன்ற உரங்கள்லாம் உயிர் உரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உரங்களில் மொத்தம் 3 டைப்பு. அந்த 3 டைப்பை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இருக்க பட்சத்தில் நம்ம இந்த உர செலவை குறைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பயன்படுத்தக்கூடிய உரங்கள் வந்து கரிம உரம் தாங்க. நம்ம நெல்லாக இருக்கட்டும், வாழையாக இருக்கட்டும், மற்ற ஏதாவது காய்கறி பயிராக இருக்கட்டும், எந்த ஒரு பயிர் நம்ம நடவு நடுறதுக்கு முன்னாடியுமே நம்ம அடி உரம் போட்டு தாங்க நம்ம நடவு நடுவோம். அதாவது அடி உரமாக நம்ம டிஏபியோ இல்லாட்டி ஃபேட்டமாஸோ போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நடவு நடுவோம். இதுக்கப்புறம் வந்து அந்த அடி உரத்தை வந்து கொஞ்சம் மாற்றிக்கலாங்க. அதாவது இந்த கரிம உரங்களான ஆட்டு எருவோ, கோழி எருவோ, இல்லாட்டி மாட்டு எருவோ, இல்லாட்டி வெர்மி கம்போஸ்ட் இருந்தால் கூட அதையும் பயன்படுத்துங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் சணப்பை, தக்கப்பூண்டு இது போன்ற உரங்களை வந்து அந்த நம்ம லாஸ்ட்டு பயிர் பண்ணிட்டு நம்ம சும்மா இருக்கும்போது அதை தெளித்து விட்டு இந்த பயிர் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த சணப்பை, தக்கப்பூண்டுலாம் பூ எடுக்கிற சமயத்தில் நீங்கள் மடக்கி நீங்கள் உழுவும்போது பயிர்களுக்கு அந்த மண்ணில் வந்து அதிகப்படியான சத்துக்கள் வந்து கிடைக்கும். இந்த சத்துக்கள் வந்து ஒரே சத்துக்கு கிடைக்காது. நம்ம வந்து டிஏபி பயன்படுத்தும் போது டிஏபியில் வந்து நைட்ரஜன் வந்து 18%, பாஸ்பரஸ் வந்து 46% ஸ்டாண்டர்டாக இருக்கும். அது வந்து பயிர்களுக்கு அப்படியே கிடச்சிக்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த உரங்கள் நம்ம பயன்படுத்தும் போது பயிர்களுக்கு அனைத்து விதமான சத்துக்களுமே கிடைக்கும். அதில் வந்து நைட்ரஜனும் இருக்கும், பாஸ்பரஸும் இருக்கும், பொட்டாசும் இருக்கும், அதையும் தாண்டி செகண்டரி மைக்ரோநியூட்ரியன்ட்டும் இருக்கும், அதையும் தாண்டி நுண்ணூட்ட சத்துக்களும் இந்த உரத்தில் வந்து இருக்கும். கொஞ்சம் கம்மியான அளவு தாங்க இருக்கும், ஆனால் பயிர்களுக்கு தேவையான அளவு அதுவே இருக்கும், அதுவே போதும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாட்டெரு, கோழியரு, ஆட்டெருவும் பயன்படுத்தும் போது மண்ணை வந்து கொஞ்சம் இலக்கி கொடுக்குங்க. அதாவது மண்ணை வந்து கொஞ்சம் காற்றோட்டம் நல்லா இருக்கும், மண்ணில் வந்து அதிகப்படியான மண்புழுக்கள் வந்து உருவாகும். அதெல்லாம் மண் பார்க்கும்போது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம வந்து அதிகப்படியான உரங்கள் கொடுக்கறதுக்கு நம்ம இது போன்ற உரங்களை பயன்படுத்தும் போது பயிர்களில் இந்த உரசலை வந்து நம்மளாட்டி கண்டிப்பாக கம்மி பண்ண முடியும். நீங்கள் வந்து 2 டைப் இல்லாட்டி நீங்கள் பிரித்து பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ஆட்டெரு, கோழியரும் பெருசாக யாரும் பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க. இப்போ வந்து நீங்கள் நடவு நட போகிறீங்க, நெல்லாக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு பயிராக இருக்கட்டும், நீங்கள் நடவு நட போகிறீங்கன்னா மொத்தம் 2 ஏக்கர் நடுறீங்கன்னா அதை வந்து 2ஆக பிரிச்சிருங்க. ஒரு இதில் வந்து யூரியா, டிஏபி, பொட்டாஸ் போட்டு ஒரு இதை வந்து நடவு பண்ணி நடவு நடுங்க. அதே இதில் வந்து இன்னொரு சைடு வந்து மாட்டெருவோ, கோழியருவோ ஏதாச்சும் ஒரு எருவை அடிச்சுட்டு அந்த எருவு அடித்த வயலில் போய்ட்டு நீங்கள் நடவு நட்டு பாருங்கள். அந்த பயிரை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வந்து ரொம்ப நல்லாவே தெரியுங்க. ஏன்னா 2 பயிரோடையும் இந்த எருவு, இந்த இயற்கையான இந்த எருவு அடித்த வயலில் பார்க்கும்போது பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் பெருசாக இருக்காது. அதையும் தாண்டி பயிரை பார்க்கும்போது நல்லா ஆரோக்கியமாக வரும். இது என்னை பொறுத்தளவுக்கு நான் கண்கூடாக நான் பார்த்த ஒரு விஷயங்க. அதனால உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா நம்ம 2 வயல்லையும் பார்க்கும்போது ஈல்டாக இருக்கட்டும், இந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மையாக இருக்கட்டும், எல்லாமே இந்த அடி உரங்கிறது ரொம்ப ஒரு முக்கிய பங்கு வசிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த உரங்களை பயன்படுத்தவும் மண் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். இது வந்து நம்ம அடி உரமாக இந்த கரிம உரங்களை நம்ம பயன்படுத்திட்டு அடுத்ததாக கூட நம்ம கரிம உரங்களை வந்து நம்ம மேல் உரமாக நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னா நம்ம அடி உரம் கொடுத்ததுக்கு பயிர் வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக வந்திருக்கும். அதை தாண்டி கனிம உரங்களான யூரியா, டிஏபி, பொட்டாஸ்லாம் பயிர்களுக்கு தேவையான அளவு நம்ம செப்பரேட் பண்ணி நம்ம கொடுக்கலாங்க. அதாவது இப்போ தான் நம்ம நடவு நட்டுருக்கோன்னா அந்த பயிருக்கு 15 கிலோ யூரியா போதும். அதையும் தாண்டி நீங்கள் டிஏபி, ஃபேட்டமாக்ஸை கொடுக்கும்போது அதிகபட்சம் ஒரு 20-25 கிலோ கொடுங்க. அது கொடுக்கும்போது பயிர் வந்து அந்த சத்துக்களை வேஸ்ட் பண்ணாமல் எடுத்துக்கும். பயிர் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வரும். அந்த பயிருக்கு அந்தளவுக்கு சத்துக்கள் கொடுக்கும்போதே போதுமான அளவாக இருக்கும். அதையும் தாண்டி நம்ம வந்து பயிர்களுக்கு நம்ம வேறு என்ன சத்துக்கள் கொடுக்கலான்னு பார்க்கும்போது உயிர் உரங்களை வாங்கி பயன்படுத்துங்க. உயிர் உரங்களோட விலை வந்து ரொம்ப கம்மி தான். அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 80 ரூபாயிலேருந்து 100 ரூபா தாங்க இருக்கும் ஒரு கிலோவே. அதாவது சூடோமோனாஸாக இருக்கட்டும், பாஸ்போர் பாக்டீரியா இருக்கட்டும், இல்லாட்டி வேறு ஏதாவது ட்ரைகோடெர்மா விரிடி இது போன்ற உயிர் உரங்கள்லாம் ரேட் வந்து ரொம்ப கம்மி தாங்க. ஆனால் இது பார்க்கக்கூடிய வேலைகள்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா மண்ணில் வந்து கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்குது. இதில் வந்து நன்மை செய்கிற நுண்ணுயிர்களும் மண்ணில் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் தீமை செய்கிற நுண்ணுயிர்களும் மண்ணில் அதிகமாக இருக்குது. நம்ம இந்த நன்மை செய்கிற நுண்ணுயிரான சூடோமோனாஸோ இல்லாட்டி ட்ரைகோடெர்மா விரிடியோ இல்லாட்டி பாஸ்போ பாக்டீரியாவோ இல்லாட்டி ரைசோபியமோ இது போன்ற உயிர்கள்லாம் வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து பயிர்களுக்கு இழுத்து கொடுக்கும். ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களை வந்து மண் வந்து எடுத்துக்காமல் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. அது வந்து பல காரணங்களாட்டி அந்த பயிர் வந்து அந்த சத்துக்களை வந்து எடுக்க முடியாத சூழ்நிலைக்கு போயிடலாம்.
ஏன்னா நம்ம சொன்ன இந்த பாஸ்பரஸ் சத்து வந்து ஒரு பயிருக்கு வேர் வளர்ச்சிக்கு தண்டு வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த பாஸ்பரஸ் சத்தை எந்த ஒரு பயிருமே அதாட்டி சீக்கிரமாக போய்ட்டு எடுக்க முடியாது. வேறு ஏதாவது ஒரு தண்ணியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சத்தோ அந்த பயிர் வந்து உறிஞ்சி எடுக்கும்போது தான் அது கூட தான் அந்த பாஸ்பரஸ் சத்தும் அந்த வேர்களில் வந்து உரியப்படும். தனியாக அந்த பாஸ்பரஸ் சத்து மட்டும் அந்த பயிராட்டியே அந்த வேர்களாட்டி உரிய முடியாது. அதனால தான் நம்ம சொல்கிறது இந்த உயிர் உரங்கள்லாம் கொடுக்கும்போது மண்ணில் வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. அந்த சத்துக்களை வந்து அது உறிஞ்சி கொடுக்கும். இதனால தான் நம்ம சொல்கிறது நீங்கள் நெல்லாம் நடவு பண்ணுறீங்கன்னா வேம் வாங்கி பயன்படுத்துங்கன்ட்டு. வேம் பயன்படுத்துறதுக்கு ரீசனு தாங்க, அது வந்து பயிர்களுக்கு தனியாக சத்துக்களை எதுவும் கொடுக்க போகிறதில்ல. ஆனால் மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து உறிஞ்சி கொடுக்க போகுது. ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலையில் பயிர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சத்துக்களை வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உரங்களோட ரேட்டு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த சத்துக்கள் வந்து பயிர்களுக்கு வேஸ்ட் ஆகாமல் கிடைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது இந்த உயிர் உரங்களான இந்த வேமோ, இந்த சூடோமோனஸோ இல்லை ட்ரைகோடெர்மா விரிடியோ இது போன்ற உயிர் உரங்கள் நீங்கள் பயன்படுத்தும் போது மண்ணும் ஆரோக்கியமாக இருக்கும். பயிரை பார்க்கும்போது நல்ல செழிப்பாகவே இருக்குங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம 100% வந்து நம்ம கரிம உரங்களையும் வாங்கி பயன்படுத்த முடியாது. அதே மாதிரி உயிர் உரங்களை வச்சுமே நம்மளால விவசாயம் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய எல்லா சீடுமே ஹைப்ரிட் சீடுங்க. எல்லாமே சீக்கிரமாக வளரும். அதுக்கு வந்து அதிகப்படியான சத்துக்கள் வந்து சீக்கிரமாக கொடுக்கணும். இப்படி இருக்க பட்சத்தில் நம்ம வந்து இந்த கரிம உரங்களான இந்த வச்சே நம்மளாட்டியும் வந்து தொடர்ந்து விவசாயம் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கும்போது இது வந்து செப்பரேட்டாக நம்ம பிரிச்சுக்கோங்க. நீங்கள் அடி உரம் பயன்படுத்தும் போது நீங்கள் டிஏபியோ இல்லை ஃபேட்டமாக்ஸுக்கு பதிலோ இந்த வந்து கரிம உரங்களான ஆட்டு கோழி உரம் பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த மேல் உரமாக கனிம உரங்களான யூரியா, டிஏபி, பொட்டாஸ் இல்லாட்டி வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசர் இதெல்லாம் வாங்கி பயன்படுத்துங்க. அது கூட வந்து டைம் கிடைக்கும் போது பயிர்களுக்கு இந்த உயிர் உரங்களையும் அப்பப்போ நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் போது பயிர்களில் கொஞ்சம் நல்ல மாற்றம் இருக்கும். இந்த உரசலை வந்து கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிக்கலாங்க. பெருசாக வந்து ஃபுல்லாக நம்மளாட்டி கம்மி பண்ண முடியாது. இந்த யூரியா, டிஏபி, பொட்டாஸ் இந்த கனிம உரங்கள்லாம் ஒரு 70% வந்து நம்ம வாங்கி பயன்படுத்துகிற மாதிரியும் மற்ற 30% இந்த கரிமம் மற்றும் உயிர் உரங்களை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். இது வந்து தப்பே கிடையாது. இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா இதுக்கு பேர் தாங்க ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே உரத்தை வந்து தொடர்ந்து நம்ம பயன்படுத்த முடியாது. இது வந்து நம்ம மாற்றி நம்ம பயன்படுத்தும் போது பயிர்களுக்கும் அந்த ஆரோக்கியங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பயிரை பார்க்கும்போது நல்லா செழிப்பாக இருக்கும். இதனால தான் உங்கள்கிட்ட சொல்லலான்னு எனக்கு தோணுச்சு. அதனால் இந்த வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.